ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி தக்காளியை அடுத்து எப்படி காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அது இல்லாமல் தக்காளி விலைவாசி ஜாஸ்தி இருக்கும் போது கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோம்னா கொழும்பு செய்யும் போது இவ்வளோ டீஸ்பூன்னு சொல்லிட்டுன்னு தக்காளி ஒரு அளவு பவுட்ரு வச்சு நம்ம தக்காளி செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இது. 2 in 1. ஃபேஸ் பேக்குக்கும் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஃபேஸ் க்ரீம் இருந்தாலும் அதில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கினீங்கன்னா அந்த அளவுக்கு. அது இல்லாமல் இப்போ நம்மளுக்கு தக்காளி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா இது மாதிரி கம்மி இருக்கிற சீசன் டைமில் தக்காளியை வாங்கி நல்லா அடுத்து காய வச்சுட்டு அப்படியே காய வச்சோம்னா இன்றைக்கி ஒரு நாள்லேயே புழு வச்சிடும். மேலே நல்லா தான் இருக்கும், கீழே அடியில் புழு இருக்கும். அது எப்படி வருதுன்னு தெரியாது. அதனால் நீங்கள் காய வைக்கும் போது நல்லா ஒரு காட்டன் துணி மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் ஃபஸ்ட்டு போட்டுவிடுங்க. அது மேலே போட்டு ஒரு நாள் ஃபஸ்ட்டு அன்றைக்கி அது மேலே ஃபுல்லாக உப்பு தூரி விடுங்க. புழுவை வைக்காது, கெட்டோ போகாது. உப்பு தூரின பிறகு அது நல்லா காயும். அந்த மாதிரி நல்லா காஞ்சி முறைன்னு ஆன பிறகு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். கொழும்புக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீம் இந்த மாதிரி பண்ணலாம். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் இது ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் க்ரீம் பண்ணுறது தான் இது எடுத்து வச்சுருக்கிறேன். இருந்தாலும் இதில் கொழும்புக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் நான் இதில் காட்டுறேன். இப்போ இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு தக்காளி நல்லா க்ளீனாக ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். கொஞ்சம் காயாக இருக்கணும், ரொம்ப பழுத்த தக்காளி வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். தக்காளி ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது. பாருங்கள், இது பார்க்கும்போது கொஞ்சம் காய் இந்த மாதிரி பாருங்கள் இப்படி இருக்கணும். ஏன்னா ரொம்ப கொலன்னு இருந்துச்சுனாக்கா அது ஒரு மாதிரி இதாகிடும். இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இது எப்படி ரவுண்டாக கட் பண்ணி நான் காய வச்சுட்டு எப்படி பவுட்ரு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ நான் காட்டன் துணியில் போடுறதுல ஏன்னா நான் இது ஃபேஸ் பேக்கெட்னால இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டாக எடுத்துக்கிறேன். இந்த பிளேட்டில் வச்சு ஒரு 2 நாள் கட் பண்ணி வச்சுட்டு 2 நாள் நம்ம காய வச்சுட்டு எடுத்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல் பிளேட்டு எந்த அளவுக்கு ஒரு ரவுண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இது மாதிரி மெலிசாக, ரொம்ப மோட்டாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மெலிசாக இருக்கணும், ரொம்ப மோட்டாக இருக்கணும். ஏன்னா காயத்துக்கு ரொம்ப லேட்டாகும். இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி பாருங்கள் இப்படி பிளேட்டு ஃபுல்லாக ஒரு 10 தக்காளி கிட்டே எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 2 kg 5 kg மாதிரி பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கவரில் இல்லை ஒரு காட்டன் துணியில் போட்டு அது மேலே நம்ம உப்பு தூரிடணும். ஏன்னா இப்போ இது ஒரு ஃபேஸ் பேக் பண்ணுறோன்னா கூட அதில் புழு வைக்கும். பார்க்குறதுக்கு மேலே நல்லா தான் இருக்கும், ஆனால் உள்ளெல்லாம் நல்லா புழு வச்சுக்கிற மாதிரி ஆகிட்டு இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி தூள் உப்பு லைட்டாக இந்த மாதிரி அந்த தக்காளி மேலே, நீங்கள் வேறு மேலே தான் தூடுறோம், கீழே எப்படி அப்படின்னு நினைக்கலாம். கீழே பாருங்கள் கொஞ்சமாக தான் ஒரு தக்காளி மேலே லைட்டாக இப்படி தூரிட்டு வரணும். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிர இந்த மாதிரி தூரிட்டு வந்துட்டோம்னா இதெல்லாம் அப்படியே காயும் போது அந்த தண்ணி எல்லாம் கீழே போகும். இப்போ மேலே இருக்கிற தக்காளி இதுலேருந்து கீழேருந்து அப்போ நம்ம ஒரு நாள் ஆன பிறகு இதை நல்லா இப்படி ஒன்றுனா திருப்பி போட்டு காய வைக்கணும். காய வச்ச பிறகு நல்லா காஞ்ச பிறகு பிளேட்டு ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ தக்காளி 10 தக்காளியை நம்ம எடுத்தோம்னா ஒரு கைப்பிடி அளவு கூட வருதா என்னான்னு தெரியல. ஏன்னா காஞ்ச பிறகு ரொம்ப சின்னதாக ஆகிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி நீங்கள் காய வச்சுட்டு நல்லா முறை இருக்கும்போது பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி அதோ எடுக்கும் போது காய் தக்காளியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப காயே இருக்கக்கூடாது, மீடியம் சைஸாக பழம் இருக்கணும். அழுக்கு மீறி பழம் இருக்கக்கூடாது. இப்போ இது காஞ்ச பிறகு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 2 நாளே போதும், நல்லா காஞ்சி போயிடும். அதனால் உப்பு தூறுறது மட்டும் மறக்காதீங்க. உங்களுக்கு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் சமையலுக்குனாக்கா இந்த மாதிரியே பண்ணலாம். ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் க்ரீம் பண்ணணும் கூட நீங்கள் உப்பு லைட்டாக கொஞ்சம் போடணும். இப்போ இது 2 நாள் காஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு ஃபுல்லு பிளேட்டு இவ்வளோ பெரிய பிளேட்டு பூரா போட்டு எந்த அளவுக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக சவுண்டு பாருங்கள் எப்படி வருது. இந்த மாதிரி நல்லா காஞ்சி வச்சோம்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தான் இருக்குது. ஃபுல் பிளேட் ஃபுல்லாக போட்டு இது கருப்பாக இருக்கிறதுனா நல்லா வெயில் அடிச்சிருக்குது. பாருங்கள், இந்த ரவுண்டு தக்காளி கட் பண்ணிங்க எந்த அளவுக்கு ஒரு மாதிரி காருங்க கையிலே இந்த மாதிரி ஒடிக்கலாம். கெட்டு போகாது. இந்த மாதிரி வீட்டுக்கும் நம்ம சமையலுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், சவுண்டு
இந்த மாதிரி ஒரு 10 தக்காளி எடுத்துருந்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு இருக்குது. இப்போ இது நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இப்போ இந்த கருப்பாக இருக்கிறது கூட அது தக்காளி தான். அந்த அளவுக்கு வெயில் நல்லா அடைச்சிருங்க பாருங்க எப்படி இருக்குது. சிலது எப்படி இருக்குது பாருங்கள். இதில் ரெட்டு கலரும் இருக்குது, புழு வைக்கல ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி உப்பு தூரிட்டு நம்ம வீட்டுக்கு கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிலது எது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு கூட நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தக்காளி. இப்போ இது நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தேவை நீங்கள் அரைக்கிறதுல ஜலிக்கிறதே வேண்டாம், அந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அந்த மாதிரி நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இதுன்னு. நீங்கள் பவுட்ரு பண்ணும் போது நல்லா ஜலிச்சு வச்சுக்கினீங்கன்னா ஃபேஸ் பேக்குக்கும் ஃபேஸ் க்ரீமுக்கும் நீங்கள் செப்பரேட் இல்லை ஒரே ட்ரிப்பு நீங்கள் க்ரீம் பண்ணும்போது கொஞ்சம் ஜலிச்சு க்ரீம் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக்குக்கு அரைக்கிறது ரொம்ப குறன்னு அரைச்சக்கூடாது. அதுக்காக இப்போ இது எப்படி பவுட்ரு பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு பவுட்ரு பண்ணிவிட்டு காட்டுறேன். ஜாரு ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இப்போ இதே எடுத்து வச்சு இந்த தக்காளி இது ஃபுல்லாக இதில் இன்னும் 2 கைப்பிடி அளவுக்கு தான், ஒரு 10 தக்காளி கிட்ட நல்லா கொஞ்சம் காயாக இருக்கிறது. அது இல்லாமல் ஒரு 2 நாள் காய வச்சிருந்துக்கு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு சவுண்டு வருது பாருங்கள். இப்போ இதை அரைச்சிட்டு காட்டுறேன் நான். பவுட்ரு அரைச்சி ஆச்சு பாருங்கள். தக்காளியோட பவுட்ரு இந்த அளவுக்கு தான், ஏன்னா 2 கைப்பிடி அளவுக்கு தான் கிடச்சிருக்குது. இது அப்பப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கலாம், கொஞ்சம் காலி ஆகிடும். இப்போது ஒரு பவுல் எடுத்து ஒரு வடிகட்டியில் இது உங்களுக்கு எப்படி நான் ஜலிச்சு காட்டுற பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணுமானா தக்காளியில் ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் க்ரீமு அந்த மூடியில் தெரியும் எந்த அளவுக்கு இந்த ஜார்லேயே நல்லா இப்படி ஒட்டிகிட்டு இருப்பாருங்க தூள். இப்போ இது நல்லா இந்த மாதிரி ஜலிச்சுக்கணும். ஜலிச்சு இதை துப்பி எடுத்து வச்சுட்டு இந்த கொரன்னு கொடுத்து இன்னொரு தடவை கூட இன்னும் கொஞ்சம் தக்காளி இது பண்ணி அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கொரன்னு இவ்வளோ தான் கிடச்சிருக்குது. இப்போ இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு நைஸாக எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் வந்து ஃபேஸ் பேக்குக்கு சிம்பிளாக உங்களுக்கு தக்காளி அரைச்சி இதில் வந்து எப்படி வீட்டுக்கு ஸ்டோர் பண்ண இந்த மாதிரி உப்பு தூரிட்டு எல்லாம் இந்த மாதிரி காஞ்ச பிறகு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி சீசன் ஜாஸ்தி ஆகும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் இப்போ நான் அரைச்சி இந்த பவுட்ரு எடுத்து வச்சுன்னு தக்காளி இது உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் பவுட்ரு போட்டுருக்குறேன். ஏன்னா அது வந்து கருப்பாயிடுச்சு இல்லைங்களா, அதனால என்ன இதுன்னு காய வச்சாலும் சில தக்காளி கலராக இருக்கும், சிலது நல்லா வெயில் அடிக்கும் கருப்பாகும். இப்போ அதில் தேவையான அளவுக்கு காய்ச்சாத பால் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பிரைட் லுக் கிடைக்கும். அது இல்லாமல் உடனே அப்ளை பண்ணிங்கன்னா, ஏன்னா இப்போ இதை அரைச்சதுனால அந்த தக்காளி இது ஃபுல்லாக அந்த பால் ஊற்றிட்டு நல்லா இழுத்துக்கும். நல்லா ஊறின பிறகு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. விட்டுட்டு இதை ஃபேஸ் பேக்கு போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு கண்டிப்பாக பாருங்கள். இதில் ஃபேஸ் க்ரீம் கூட பண்ணலாம். ஃபேஸ் க்ரீமு உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன். ஃபேஸ் பேக் எப்படி பண்ணணுன்னு இருக்கிறேன். ஏன்னா அப்பப்போ தக்காளி எடுத்து பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெயில் சீசனில் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறது வீக்லி ஒன்ஸு கொஞ்சம் ஃபேன் காற்றுலேயே நீங்கள் வீட்டில் அது மேலே நெட்டில் ஒரு காட்டன் துணியை போட்டுட்டு நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்த பிறகு அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். வேறு பால்லேயே இந்த மாதிரி தக்காளி இது பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் பேக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.